வெளியில சுத்திட்டு வந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு நிலா நட்சத்திரம்னா ரொம்ப பிடிக்கும் அஸ்வின். நாளைக்கு நம்ம திரும்பவும் போகணும். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. எனக்கும் களைப்பாதான் இருக்கு. நம்ம தூங்கலாங்க. எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அஸ்வின். எது? இதெல்லாம் தான். நீங்க, நான், அப்புறம் நமக்குன்னு ஒரு சின்ன உலகம். எனக்கு இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு சில நேரம் எனக்கு இந்த வெளி உலகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்தவரை உன்னையும் அப்படிதான் நினைக்குதோ என்னமோ. ஏய், பை தி வே, முடிஞ்சிருச்சு. என்னது? நம்ம கல்யாணம் தான். அக்னியை சுத்தி வந்தாச்சு, எல்லா சடங்கும் பண்ணியாச்சு. பாட்டி, ரொம்ப நன்றி. ஹலோ, ஹாய், பாய் பாய். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது ஃபர்ஸ்ட் டேல, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டேல எங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சு கொடுக்க போற? நீங்களே சொல்லுங்க அத்தை. என்ன வேணும்னாலும் செய்றேன். எனக்கு இப்ப ஹல்வாவும் பூரியும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால ஹல்வாவும் பூரியும் செஞ்சிடு. சரி, நான் இப்பவே செய்றேன் அத்தை. பரவாயில்லையே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அல்வாவும் பூரியும் சாப்பிட போறேன். இத பாருமா, கல்யாணமான புது பொண்ணுக்கு இந்த சடங்கு ரொம்பவே முக்கியமானது. அது இந்த சடங்கை செஞ்சதும் புது பொண்ணு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார் மனசுலயும் இடம் பிடிப்பாங்க. இங்க பாருங்க ஸ்ருதி, வழக்கமா இந்த மாதிரி சடங்குல எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம்க்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏமா கேஸ் ஆஃப் பண்ண? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. பாட்டி, நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம ஸ்ருதி எப்பவுமே எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. அப்படித்தானே ஸ்ருதி? அது மட்டும் இல்ல, ஸ்ருதிக்கு எல்லாமே சமைக்க தெரியும். இந்த அல்வா பூரி எல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லையா ஸ்ருதி? இவங்க எல்லாருமே எதுக்கு இங்க வந்தாங்க? புரியவே மாட்டேங்குது. இவங்க எல்லாரும் எனக்கு தைரியம் சொல்றாங்களா இல்ல பயமுறுத்துறாங்களா? ஸ்ருதி, நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சரியா கேட்கவே இல்ல. ஐயோ இல்லக்கா, நான் ஒன்னும் சொல்லல. ஹல்வா
இல்ல அது வந்து ஹலோ. ஹலோ பகவானே கிருஷ்ணா, சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு நீ எல்லாருக்காகவும் பூரியும் அல்வாவும் செய்ய போற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் ஸ்ருதி. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா அல்வான்னு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. மறந்துடாத, புரியுதா? அத்தை, எப்படி உங்க எல்லாரையும் என்னால மறக்க முடியும்? ஐயோ ஸ்ருதி, இப்ப நான் எங்க எல்லாரையும் பத்தி பேசல, ஏலக்காய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். மறக்காம அல்வால போட்டுடு என்ன? சரிங்க அத்தை, நீங்க முதல்ல போனை வைங்க. அம்மா ஸ்ருதி, கொஞ்சம் சீக்கிரமா செய்யுமா, நான் காத்துட்டு இருக்கேன். என்ன? எனக்கு ரொம்ப பசிக்குது ஸ்ருதி, கொஞ்சம் சீக்கிரம். நீ வா. ஸ்ருதி, நீ தேவையில்லாம எதுக்கு பதற? நீ தான் நிறைய தடவை இதை செஞ்சிருக்கல. உன்னால இதை செய்ய முடியும் ஸ்ருதி, கண்டிப்பா இதை செய்ய முடியும். ஐயோ, என் வயித்துல எலி ஓடுது தெரியுமா உனக்கு? இங்க பாரு ஸ்ருதி, நீ இந்த வீட்ல முதல்ல பிரேக் பண்ண வேண்டியது என்னோட ரெக்கார்ட தான். கல்யாணம் முடிஞ்சு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் நான் முதல்ல செஞ்சது டேஸ்டியான ஹல்வா தான். அது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்போ எல்லாருக்காகவும் 50 பூரி செய்ய வேண்டியதா போச்சு. என் கையால செஞ்ச சமையல சாப்பிடுறதுக்காக காலனிக்காரங்க எல்லாம் கூட வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோ. இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட். என்னோட ரெக்கார்ட பிரேக் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில உன்னோட முதுக உடைச்சுக்க போற பாத்துக்கோ. ஹலோ, ஹாய், பை பை. கொஞ்சம் சீக்கிரமா டிஃபனை ரெடி பண்ணி கொண்டு வா, எல்லாரும் அதுக்காக தான் இங்க காத்துட்டு இருக்காங்க. அட கடவுளே, இந்த மாதிரி மாவை வச்சுட்டு பூரி எப்படி செய்யறது? அட கடவுளே, இந்த பூரியை உங்களுக்கு நைவேத்தியமா கூட வைக்க முடியாதுன்னு தோணுது. இப்ப நான் என்ன செய்யறது? நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணுமா? இது உங்களுக்காக. ஸ்ருதி, பரவாயில்லையே, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஹல்வா பூரியா? பட் என்னோட டியர் பிரதருக்காக ஸ்பெஷல் ஹல்வா, சுகர் ஃப்ரீ. நைஸ், ஐ லைக் இட். ஸ்ருதி, வாவ், பூரி ரொம்ப நல்லா இருக்கு. பூரி மாதிரியும் இருக்கு, அப்பளம் மாதிரியும் இருக்கு. சூப்பர், நைஸ். ஹலோ, ஹாய், பை பை. மா, பிரெட் பட்டர் சாப்பிடுங்க. பிரெட் பட்டரா? ஆமா அத்தை, சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நைஸ். அந்த அம்மனுக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? என்ன அஸ்வின், இது நல்லாவே இல்ல, ஏன் சாப்பிடுறீங்க? அவ்வளவு மோசமா இருக்கு. ஏன்? நீ செஞ்சிருக்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ருதி,
இதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காகவே பிறந்திருக்கீங்க. நீங்க இதை சாப்பிட வேண்டாம், இது சாப்பிடுங்க. ஸ்ருதி, அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஓபன் பண்ணலாம். பிரியா கோயிலுக்கு போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஆனாலும் ஓகே, நம்ம கிஃப்ட் ஓபன் பண்ணலாம். நான் ஷாமியை வர சொல்றேன், அவரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஹே வாட், நீங்க 2 பேரும் அவசரமா எங்க போறீங்க? கேக்கே தம்பி, அவங்க 2 பேரும் போகட்டுமே. கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு விரும்புறாங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. ஓ, அஸ்வின், நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே, நான் முதல்ல போறேன். கிரிஷ், யா, இங்க வாங்க. ஓகே. எனக்காக நீங்க ஒரு வேலை பண்ணணும். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, யாருமே அசைய கூடாது. பட் why? நான் சொல்றேன்ல, அதுக்காக. ஓகே. ராணியம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன மாமா, ஓவராலா ரெஸ்ட் எடுக்க கூடாது. தட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிஃப்ட் ஓபன் பண்ணணும் தானே உக்காந்துருக்கோம். என்ன? சோ ப்ளீஸ், நீங்க இந்த இடத்த விட்டு போக பெர்மிஷன் இல்ல. என்ன சொல்றீங்கக்கா? கேக்கே தம்பி ரொம்ப சரியா தான் சொல்றாரு. நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே, இங்கே இருங்க. நான் தேட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் ஆக்டர் அஸ்வின், யாராவது வந்துட போறாங்க. ராணியம்மா, நாளைக்கு கோர்ட்ல முக்கியமான கேஸ் இருக்கு. அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் நான் பண்ணணும், பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். நான் போறேன்னு. முடியாது மாமா. ஓகே, முதல்ல நீங்க உட்காருங்க. எப்பவுமே நீங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. யூ நெவர். அதனால நீங்க இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகே, ஸ்மைல். எல்லாரும் வாங்க, கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணுங்க, பார்க்கலாம். என்ன ஸ்ருதி, ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய சொல்றீங்க? இதுல ஃபோல்டர் இருக்கு. இது என்ன ஃபோல்டர்?
ஹலோ யா எஸ் இங்கிருந்து போக இதுதான் சரியான வாய்ப்பு. அஸ்வினும் ஸ்ருதியும் எங்க போயிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். ராணியம்மா, நான் மேல போய் என் போன் எடுத்துட்டு வரேன். சரிங்க. கேக்கு எனக்கு வயர் காமிச்சது அன்னைக்கு தான். என்னங்க, என்ன இது? ப்ளூ கலர் பிரேஸ்லெட். இது எப்போ ஷாம் தானே போட்டிருப்பாரு? அப்படின்னா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஷியாம் கேமராஸை எடுத்திருக்கான். இதுவும் அவரோட கைதாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த கண்ணாடி துண்டெல்லாம் எதுக்கு? இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? அதே ப்ளூ கலர் பிரேஸ்லெட். எப்பவுமே ஷாம் தானே இதை போட்டிருப்பாரு. அப்படின்னா நம்ம கீழே பேசிட்டு இருக்கும் போது அந்த ஷியாம் கேமராவை எடுத்திருக்கான். அப்புறம் இந்த ட்ரம் வாசிக்கிற ஆள் அவன் தானா? கொஞ்சம் இருங்க. இது அக்காவோட வழக்க பண்ணிக்கு எடுத்த வீடியோ தானே? இது அக்காவோட ரூம் தானேங்க? அப்ப இந்த ரூம்லயும் கேமரா இருக்கா? ஸ்ருதி ரிலாக்ஸா இரு. நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். இந்த ரூம்ல கேமராஸ் எதுவும் இல்லை. இது அவரோட கைதாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு தெரியலையே. அப்புறம் இந்த கண்ணாடி துண்டெல்லாம் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? இது அவரோட கைதாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு தெரியலையே. அப்புறம் இந்த கண்ணாடி துண்டெல்லாம் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? அந்த கண்ணாடி துண்டுகளுக்கும் அக்கா விழுந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஷியாம என்ன பண்றேன்னு சும்மா இருங்க. இது பாருங்க.
அக்கா அத்தை கொடுத்த இந்த எண்ணெய் விஷயத்தை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த எண்ணெயை வச்சு நீங்க மாலிஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க கால் சீக்கிரமா சரியாயிடும்.